ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இது சொல்லப்பட்ட நேரம் சீஷர்கள் கலங்கியிருந்தார்கள். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி. இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றுதான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், கலங்காதிருங்கள். அடுத்து இன்னொன்று சொன்னார், விசுவாசமாயிருங்கள். அடுத்தவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. குழப்பங்கள், கேள்விகள், பிரச்சனைகள், அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மேன்ஷன். இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க கேட்கிறேன். பலமுறை படித்திருக்கலாம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது மீட்பர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். சிஷ்யர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கலங்கி இருந்தது, குழப்பத்தால் இருந்தது, கண்ணீரால் நிறைந்திருந்தது. அவர்கள் வாழ்க்கையில் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். they were dejected and rejected. இலக்கரித்து சோர்ந்து போனார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், என் பிதாவின் வீட்டில். இங்கே ஒரு 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, the house is specified. அவர் சொன்ன அந்த வீடு. இரண்டாவதாக, அந்த வீட்டிலே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, அவர் அதற்காக செய்த காரியங்கள். he prepared. முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் சொல்கிறார், இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், என் பிதாவின் வீட்டிலே. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் யாருடைய வீடோ அல்ல, என் பிதாவின் வீடு. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆண்டவருக்கு 2 விதமான வீடுகள் இருக்கிறது. ஒன்று சபை, இந்த பூமியில் அவருக்கு ஒரு வீடு, அது காணப்படுகிற ஒன்று. இன்னொன்று காணப்படாத ஒரு வீடு, அதுதான் நித்தியத்திலே பரலோகம். திரையிலே பாருங்கள், விசிபிள் ஹவுஸ். இன்றைக்கு சபைதான் வீடு. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இந்த வீட்டுக்குள் வராத ஒருவனுக்கு அந்த வீட்டிலே இடமில்லை. அதை நினைக்கிறார்கள், நானும் பரலோகம் போவேன். எல்லாரும் சொல்றாங்க, பரலோகமே என் சொந்தமே. எல்லாரும் சொல்கிற ஒன்று, நான் பாடுவேன், பறந்திடுவேன், பறந்திடுவேன். இல்லை, இந்த காணப்படுகிற வீட்டுக்குள்ளே வராத ஒரு மனிதனுக்கு காணக்கூடாத அந்த வீட்டிலே பங்கு இல்லை. சபை தேவனுடைய வீடு. அதைத்தான் அடிக்கடி திருமறையில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுல அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, காணப்படுகிற இந்த வீட்டில் நீ அங்கமாய் இல்லாவிட்டால் காணக்கூடாத அந்த வீட்டிலே நீ அங்கமாய் இருக்க முடியாது. அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீட்டிலே நீ அங்கமாய் இருக்க வேண்டும் என்று கத்து விரும்புகிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீடு. அடிக்கடி இந்த வார்த்தை திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் வீட்டை கள்ளக்குகையராக்காதிருங்கள். இன்றைக்கு திருச்சபைகள் அநேக சபைகளில் இன்னைக்கு இட் பிகேம் கமர்ஷியலைஸ்ட். ஒரு வியாபாரமாய் ஏதோ வந்து போக வேண்டும், வாரம் வந்து போகிறார்கள். சபைக்குள்ளே எல்லாமே நடக்கிறது இன்றைக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிலே கவனியுங்கள். அதனுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ். அவர்தான் வீட்டின் உரிமையாளர். இதை கவனிக்க வேண்டும். அவர்தான். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறார், என் வீடு, என் பிதாவின் வீடு. அப்படியானால் இஸ் த ஓனர். அவர்தான் வீட்டினுடைய சொந்தக்காரர். கவனிக்க வேண்டும். அந்த வீடு யாருக்கு சொந்தம்? நம்ம உலகத்தில் கூட பார்க்கிறோம். ஒரு தகப்பனுடைய வீடு பிள்ளைகளுக்கு சொந்தம். அப்படியானால் அந்த உரிமையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. உங்களுக்கு எனக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். அநேகருக்கு புரியவில்லை, பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
எனவே தான் சொல்கிறார், என் பிதாவின் வீடு. அப்படியா பிதாவின் வீடு யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு சொந்தம். ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ். அந்த வீட்டிற்கு அவரே உரிமையாளர். அவர் சொல்லுகிற வார்த்தை அதை நமக்கு காண்பிக்கிறார். இதான் என்னுடைய வீடு, பிதாவின் வீடு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் அதில் பிரவேசிப்பதற்கான சகல தகுதிகளையும் அந்தஸ்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். யூ ஹேவ் த ரைட் டு என்டர் தட் ஹவுஸ். கவனியுங்கள், ஒரு மகன் தன் தகப்பன வீட்டிலே சொந்தம் பாராட்ட அவனுக்கு அவசியம் இல்லை, தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அது அவனுக்கு விருந்தாளி வீடு அல்ல, தகப்பனுடைய வீடு. ஆண்டு சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிலே உனக்கு ஒரு பங்கு உண்டு, நித்திய வீட்டிலே. ஆனால் அந்த பங்கை நீ பெற வேண்டுமானால் பூமியில் இருக்கிற என் வீட்டிலே நீ பங்கு பெற வேண்டும். பார்வையாளராய் அல்ல. இங்கே பார்வையாளராக இருப்பீர்கள், அங்கே நீங்கள் பார்வையாளராக இருப்பீர்கள். அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இங்கே நீங்க பார்வையாளராக இருந்தீங்கன்னா அங்கேயும் பார்வையாளராக இருப்பீங்க. இங்கே வந்து போகிற மக்களா இருந்தீங்கன்னா அங்களும் வந்து போகிற மக்களா விசிட்டரா இருப்பீங்க. யூ கான்ட் பீப்புள் ஹூ கேன் டுவெல் இட். வாசம் பண்ணுகிற மக்களாய் அல்ல. எனவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதுமே துதித்து கொண்டே இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிற முதல் குறிப்பு, தேவன் அந்த வீட்டிலே உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறார். நீ வாழ, நீ தங்க, நீ சொந்தம் பாராட்ட, உனக்கென்ற எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை நம்பர் 1, என் பிதாவின் வீடு. இந்த வீட்டை குறித்த 3 காரணம் சொல்லுகிறேன். முதலாவது, இது பரலோக வீடு. இரண்டாவதாக, மகிமையான ஒரு வீடு. மூன்றாவதாக, நிலையான வீடு, எல்லையில்லாத வீடு, நித்திய வீடு. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இது பரலோக வீடு. இரண்டாவதாக, அது மகிமையின் வீடு. மூன்றாவதாக, அது விஸ்தாரமான வீடு, நிலையான வீடு, நித்தியமான வீடு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தமிழ் வேதத்தில் வாசஸ்தலங்கள், ஆங்கில வேதத்தில் மேன்ஷன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மேன்ஷன் போடுறாங்க. சின்ன சின்ன லாட்ஜ் எல்லாம் மேன்ஷன் போடுறாங்க. ஆனால் அங்கே குட்டி குட்டியாக இருக்கும் ரூம் எல்லாம். ஆனால் இப்போ சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அதாவது 2 வார்த்தை இருக்கிறது. கூடாரம் என்பது வேறு, வாசஸ்தலங்கள் என்பது வேறு. இட் இஸ் நாட் எ டேபர்னேக். இது கூடாரம் அல்ல. இந்த கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறோம். ஆனால் ஒரு நாள் இருக்க போகிறோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான, எல்லை இல்லாத, உறுதியான, தேவன் அஸ்திபாரம் போட்ட, தேவனே கட்டியிருக்கிற அந்த கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு கர்த்தர் உங்களை என்னை கொண்டு போகிறார். எனவேதான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை மேன்ஷன். தமிழ் வேதத்துல வாசஸ்தலங்கள், ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்டேபிள் பிளேஸ், நிலையானது, உறுதியானது. கூடாரம் அல்ல. கூடாரம் எந்த நேரத்திலும் அது பேர்க்கப்படலாம். கூடாரம் எந்த நேரத்திலும் அது மாற்றப்படலாம். கூடாரங்கள் எந்த நேரத்திலும் அது குழுந்து போகலாம். தேவன் உங்களை இன்னும் கூடாரத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை, ஒரு மிகப்பெரிய வாசஸ்தலத்துக்குள்ளே. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இஸ் அ பர்மனன்ட் பிளேஸ், நிலையான. எனவே தான் அடிக்கடி எபிரேயர்ல வாசிக்கிறோம், நிலையான நகரம் நமக்கு உண்டு. இது நிலையான நகரம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிலையான நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அது நித்தியமான வீடு, நிரந்தரமான வீடு. அடுத்த வசனம், அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். there are varieties in his mansion. தமிழ் வேதத்துல அநேக வாசஸ்தலங்கள். நம்முடைய ஆங்கில வேதத்துல there are varieties. இங்கெல்லாம் ஒரே மாதிரி அல்ல. அன்பானுடைய கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு. எனவேதான் 1 வாசிக்கிறோம், சூரியனின் மகிமை வேறு, சந்திரனின் மகிமை வேறு. அதாவது அங்கே கல்லும் மண்ணும் வைக்கோலும் விளையற பெற்ற பொண்ணும் இருக்கிறது. இந்த பூமியில எந்த அளவுக்கு நீங்க பாடுபடுறீங்களோ, திரையிலே பாருங்கள், there are varieties. எல்லாருக்கும் ஒரே வீடு அல்ல. நீங்க ஒரு சம்பவம் கேட்டிருப்பீங்க. ஒரு 2 பேரும் பரலோகம் போனாங்க, 2 சகோதரிகள். ஒரு சகோதரி மிகப்பெரிய அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் விடப்பட்டாள். இன்னொரு சகோதரி ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடப்பட்டாள். அப்போ அந்த 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 வாசஸ்தல், அந்த அரண்மனையில ஆடல் பாடல் சத்தம். இன்னொன்று ஒரு குடிசை வீடு, அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க வந்தார். எப்படிமா இருக்கிறீங்க? அவ கேட்டா, ஆண்டவரே, அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான வீடு கொடுத்தீங்க, அங்கே ஆடல் பாடல் சத்தம்லாம் கேட்குது, இந்த குடிசைக்குள்ளே என்ன வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவளுடைய காணிக்கையினால் அது கட்டப்பட்டது,
நீ கொடுத்த காணிக்கையினால் இந்த கூரை வீடு தான் கட்டப்பட்டது. அவளுடைய காணிக்கையினாலே மாளிகை கட்டப்பட்டது. உன்னுடைய காணிக்கையினாலே கூரை வீடு கட்டப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. திரும்ப சொல்லுகிறேன், there are varieties. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே வெளிச்சம் உண்டு, அங்கே இருள் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கலக்கம் இல்லை. முதல் குறிப்பு சொல்லுகிறேன், there is a light. அங்கே இருளே இல்லை. நான் வாழ்கிற இந்த உலகம் இருள், அந்தகாரம். அன்பானுடைய எங்கு பார்த்தாலும் இருள். வெளிச்சத்துல வாழ்கிறோம்னு சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நவீன இந்த உணவகங்கள் கூட பாருங்களேன், ஒரு பிரகாசமான வெளிச்சம் இல்லை. இந்த ஸ்டார் ஹோட்டல்ல போய் பாருங்க, எல்லாமே அந்த இருட்டான இடம்தான். ஆங்காங்கே சின்ன சின்ன விளக்குகள் எரியும். அங்கதான் ஆண்களும் பெண்களும் பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. என் பிதாவின் வீட்டில் there is a light, there is a great light, glorious light. அங்கே மிகப்பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த பிதாவின் வீட்டிலே there is a purity. முதல் குறிப்பு லைட். இரண்டாவது குறிப்பு, அங்கே ஸ்பாட்லெஸ் பியூரிட்டி. அங்கே பரிசுத்தம் தான் இருக்கும். அசுத்தங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் அங்கே இல்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இஸ் a mansion of purity. அங்கே பரிசுத்தத்துக்கு இடம், அங்கே பாவிகளுக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற எல்லாமே, எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ள ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அருவருப்பும் தீட்டுள்ள ஒன்றுமே அதில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இட்ஸ் a place of purity. முதல் குறிப்பு சொன்னேன், இட்ஸ் a place of light, இட்ஸ் a place of variety, இட்ஸ் a place of sonship. அங்கே யாருக்கு உரிமை என்றால் பிள்ளைகளுக்குத்தான் உரிமை. அவருக்காக பாடுபட்டவர்கள், அவரோடு பாடுபட்டவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். எங்கே தெரியுமா? பிதாவின் வீட்டிலே. மூன்றாவது நான் சொல்ல வந்த வார்த்தை, இட்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் பிளேஸ். அங்கே குழப்பங்கள் இல்லை. அங்கே யார் துன்மார்க்கங்களை வருவதில்லை. துன்மார்க்கரின் தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கும். we are living in the world with a disturbed world. குழப்பமான உலகம், வேதனையான உலகம், ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டு. ஒவ்வொரு நாளும் குழம்புகிறோம். காலை எழுந்தவுடனே காலை முதல் இரவு நேரம் வரை குழப்பம். எப்படி வாழ்வது, எப்படி குடும்பம் நடத்துவது, எப்படி ஜீவிப்பது, ஆல்வேஸ் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, த பிளேஸ் இட் இஸ் அன்டிஸ்டர்ப். அங்கே குழப்பம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கலக்கம் இல்லை, அங்கே வேதனை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, கண்ணீர் இல்லாத ஒரு, குழப்பம் இல்லாத ஒரு உலகம், அதாவது கலகமில்லாத உலகம். இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் கலகங்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணி. எங்கு ஆல்வேஸ் டிஸ்டர்ப். அரசியலிலே குழப்பங்கள், நாட்டிலே குழப்பங்கள், குடும்பங்களிலே குழப்பங்கள், திருச்சபையிலே குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பம் குழப்பம் குழப்பம். நம்ம தேவன் சொல்லுகிறார், த பிளேஸ் இட் இஸ் a undisturbed. அங்கே யாரும் உங்களை குழப்பவே முடியாது. நோ சஃபரிங், நோ கான்ஃப்ளிக்ட்ஸ். அங்கே துன்பங்கள் இல்லை, பாடுகள் இல்லை. பாட்டெல்லாம் நிறைய பாடுறோம். துன்பம் இல்லாத நாடு, அங்கே போராட்டம் இல்லாத நாடு. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, there is a rest, there is a place of refreshment. அந்த இடம் இளைப்பாறுகிற இடம். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, அதாவது அன்டிஸ்டர்ப் பிளேஸ். அங்கே குழப்புவதற்கு யாரும் இல்லை. உங்களை யாருமே குழப்ப முடியாது. குழப்பம் இல்லாத, கலக்கம் இல்லாத, காலை முதல் மாலை வரை இங்கே ஒரு குழப்பம்தான். குழப்பங்கள் மாற ஒரே வழி கர்த்தருடைய சன்னிதானம். அவர் சொல்கிறார், என் பிதாவின் வீட்டிலே இட்ஸ் a undisturbed place. உங்களை யாரும் குழப்ப முடியாது. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவரே, இட் இஸ் a superlative blessing. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, எண்ணி முடியாத மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். the superlative blessing. இதைத்தான் வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, அளவிடப்பட முடியாத, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம். இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். அழிவில்லாத, மாசற்ற, அன்பவுண்டட், அதாவது அது அளவிடப்பட முடியாத, ஆழம் உயரம் அகலம் இல்லாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எனவே அந்த சந்தோஷங்களை பிரவேசிக்க அன்பை கேட்கிறேன். அடுத்தபடியாக சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே எண்ணிலடங்காத மாளிகைகள். அந்த தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். ஆங்கில வேதத்தில் கவுண்ட்லெஸ். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை கவுண்ட்லெஸ், எண்ணி முடியாத.
ஆச்சரியமான, மகிமையான, அங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கவுண்ட்லெஸ். அங்கே எண்ணவே முடியாது. கடல் அத்தனையாய், மணல் அத்தனையாய், எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள், எண்ணி முடியாத திரள் கூட்டங்கள், பல ஜாதி, பல மொழி, பல பாஷைக்காரர். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல மெனி, இன்னொரு மொழிபெயர்ப்பிலே கவுண்ட்லெஸ், எண்ண முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட இடம். அவர் சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, வெல் ப்ரிப்பேர்ட். நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வருகிறார், ஒரு பிரபலமான ஒருத்தர் வருகிறார். எத்தனை ஆயத்தம்! ஒரு நாட்டின் பிரதமர் இந்த நாட்டுக்கு போகிறார், எத்தனை ஆயத்தம்! நமக்கே தெரியுது. நான் ஒரு வீட்டில இருந்து நான் பேசுகிறேன். இது ஒரு அந்நிய தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். ஒரு குளிரான தேசம். ஆனா நான் வருவதற்கு முன்பாகவே அந்த வீட்டார் அதற்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அறைகள், என்னுடைய சாப்பாடு, எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன ஒத்து வரும், எது ஒத்து வராது, எவ்ரிதிங் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட். என்னுடைய பயணங்கள், நான் எங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும், எங்கே போக வேண்டும், ஒரு ஆகாய விமானம், அடுத்து ஒரு ரயில் பயணம், அடுத்து ஒரு கப்பல் பயணம், இங்கிருந்து இன்னொரு நாட்டிற்கு ரயில் ஒரு 3 மணி நேரம், திரும்பமாக அடுத்து கப்பலில் ஒரு 3 மணி நேரம், அடுத்து ஒரு 1 மணி நேரம் தரை வழியாய். அப்படியானால் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். என் அன்பு இப்படி ஒரு மனிதனை ஆயத்தம் செய்ய முடியுமானால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், ஐ ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங். தமிழ் வேதத்துல எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? அவருக்காக வாழ்பவர்களுக்கு, இயேசுவுக்காய், அவரோடு இருக்கிறவர்கள், அவருக்குள் இருக்கிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள். சொல்லுகிறேன், ஏனேன் அவருக்குள் இருக்கிறவர்கள். 2வது வீத்தின், அவரோடு இருக்கிறவர்கள். 3வது ஃபாரின், அவருக்காக வாழ்கிறவர்கள். அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டும். உங்களுக்காக, மாவிகளுக்காக அல்ல, மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு என்று அர்ப்பணித்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு என்று பிணங்காசை போல வைராக்கியமா இருக்கிறவர்கள். அந்த வஸ்திரையிலே பாருங்கள், உங்களுக்காக. ஹலோ, அவரோடு வாழ்கிறவர்கள், அவருக்குள் வாழ்கிறவர்கள், அவரையே மையப்படுத்தி வாழ்கிறவர்கள். இயேசு போதும், அவரே என் வாழ்வின் எல்லாம், எல்லாமே இயேசு. அந்த நிலைக்கு எவன் ஒரு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த நித்திய வீடு. கைவேலை இல்லாத, அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனியுங்கள். நமக்கு முன்னோடியான முற்பிதாக்கள் அந்த வீட்டுக்குள்ளே அதற்கு ஓடி அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த பிதாவின் வீட்டிலே கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இந்த வீடு நிரந்தரம் அல்ல. இந்த வீடு, இந்த 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 வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், there are 2 kinds of houses. ஒன்று காணப்படுகிற இந்த சபை, அது ஒரு வீடு. இன்னொன்று காணக்கூடாத தேவனுடைய சபை. இந்த நாளிலே அந்த நித்திய வீட்டுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், குழப்பமடையாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள். அவனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், there are varieties, there are many. ஆரம்பத்தில் சொன்னேன், அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அன்பானவர்களே, அது பரலோக வீடு, நித்திய வீடு, கைவேலை இல்லாத வீடு, வெளிச்சத்தின் வீடு, குழப்பமில்லாத வீடு. மாத்திரமல்ல அன்பானவர்களே, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே இருள் இல்லை, அங்கே வியாதி இல்லை. மாத்திரமல்ல, எண்ணி முடியாத திரளான ஜனங்கள் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார்கள். பல மொழி, பல பாஷை, எல்லா ஜாதி, எல்லா மொழியும், எல்லா கோத்திரத்தாரும் இருக்கிற அந்த வீட்டுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள். நான் சொல்ல விரும்ப வார்த்தை, இட் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட். உங்களுக்கென்று தேவன் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். காட் ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங். ஒரு மேல் வீட்டாரை ஆயத்தம் பண்ணினவர், வாழ்க்கை இதுவரைக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே, இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணினவர் இதுல மேலானவன்றை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். எனவே அந்த வீட்டுக்கு செல்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். திரும்ப சொல்லுகிறேன்,
இந்த காணப்படுகிற இந்த தேவனுடைய வீட்டில் நீங்க இல்லாவிட்டால் காணக்கூடாத அந்த வீட்டில் நீங்க இருக்க முடியாது. யாருக்கு சொந்தம்? உங்களுக்காக, பிள்ளைகளுக்கு. தகப்பன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வழிப்போக்கனுக்கு அல்ல, யாருக்கோ ஒருவருக்கு அல்ல. அவருடைய இரத்தத்தினாலே, தேவனுடைய வித்தினாலே மீட்கப்பட்ட, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உங்களுக்காக, எனக்காக ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்க இங்கே ஆயத்தம் பண்ணுங்கள், தியாகம் பண்ணுங்கள். அன்பானவர்களே, அது எல்லாருக்கும் அல்ல. 2 ஆயத்தம் பண்றாரு. அக்கினி கடல், அது பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும். ஆனால் உங்களுக்காக, எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது மேலான, நித்தியமான, ஒளிமயமான, இருள் இல்லாத, மகிழ்ச்சியான ஒரு வீடு. திரும்ப திரும்ப அந்த வாதம் சொல்ல விரும்பவில்லை. சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே மாளிகை, கூடாரம் அல்ல. வெறும் அன்பான ஏதோ ஒரு சாதாரண இடம் அல்ல. இஸ் a permanent place. வாசஸ்தலங்கள், என் பிதான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இங்க இருக்கிற எந்த வாசஸ்தலங்களும் அதுக்கு இணையாகாது. உலகத்துல எந்த பிரம்மாண்டமான வாசஸ்தலங்கள் இணையாகாது. இணை இல்லாத, முடிவு இல்லாத, கைவேலை இல்லாத, கைகளால் கட்டப்படாத ஒரு பெரிய வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். எனவே இந்த வீட்டுக்கு உண்மையா இருங்க. இந்த தேவனுடைய வீட்டுக்கு உண்மையா இருங்க. இந்த வீட்டில் உண்மையா இருந்தால் அந்த வீட்டுக்கு உங்களை கர்த்தர் சொந்தக்காரராய் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர், நீர் இந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறீர். தட் இஸ் யுவர் ஹவுஸ், என் வீடு. அந்த இன்னொரு பரலோகத்திலே என் பிதாவின் வீடு, என் வீடு ஜெப வீடுன்னு எழுதியிருக்கிறது. இந்த வீட்டிலே நாங்கள் உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க, அர்ப்பணித்திருக்க, நீடிய காலம் இதில் நாங்கள் வாழ்ந்திருக்க, சுகமாயிருக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். கைவேலை இல்லாத இந்த வீட்டுக்கு எங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துங்க. அதற்குரிய ஆசை, அதற்குரிய வாஞ்சை ஆண்டவரே, அந்த வாஞ்சையினாலே அந்த அந்த விருப்பம் எங்களுக்குள்ள எப்போது இருக்கட்டும். என் நேசரை காண்பேன், அந்த ஒரு வாஞ்சையும் பாரத்தை எங்களுக்குள்ளே தாரும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் மாத்திரமல்ல, ஒரு திரள் கூட்டம், எங்கள் குடும்பம், எங்கள் பட்டணம், எங்கள் தேசம். பக்தன் பாடினது போல பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பும் என்று சொல்லி பாடினார். அதுபோல பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பும்படியாய் ஒரு பாரத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் அதற்கான அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், குடிசை அல்ல, கூடாரங்கள் அல்ல ஆண்டவரே, வெறும் கட்டடங்கள் அல்ல, மேன்ஷன். அதில் எங்களுக்கு உங்களுக்காக என்று சொல்லுகிறீரே, எத்தனை பெரிய அழுத்தமான ஒரு வார்த்தை. நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தையே படைத்தீர். இந்த பரந்த உலகத்தை படைத்தவர் எங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரே. நீர் படைத்த வான், நீர் படைத்த பூமி, இந்த இயற்கை. தகப்பனே, அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். அந்த நித்திய வீட்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து அதற்காக ஓட உங்களுடைய கண்கள் அந்த நித்திய வீட்டின் மேல் இருக்க, பக்தன் பாடினது போல கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். என்னுடைய கண்களை உண்மையில மாத்திரம் பதிய வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், அபிஷேகம் பண்ணும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்காக அந்த வாழ்த்து அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் உங்களுக்காக, நான் இருக்கும் இடத்திலே. எனவே எத்தனை பெரிய மேன்மை. அந்த வீடு எல்லாருக்கும் சொந்தம் அல்ல, பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். இந்த வீட்டிலே தகப்பன் சொத்து வைத்திருக்கிறார் இல்லையது பூமியிலே, பரலோகத்தின் தகப்பன் உங்களுக்கு எனக்கும் அழியாத, மாசற்ற, விலையேற பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுவோம், ஓடுவோம். ஆண்டவருக்கே மகிமை. God bless you. Hello.
எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.